நாளிலும் நாம் கர்த்தருடைய வேதத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த நாளிலே போன வார செய்தியினுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்கலாம். நாம் எப்படி மாம்சத்தின் கிரியைகளை அழிப்பது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். மாம்சத்தின் கிரியைகளை அழிப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்றத நாம் இன்னைக்கு பார்க்க போறோம். ஏன்னா கடந்த நாளில் நாம் பார்த்தோம், நீங்கள் மாம்சத்தின் ஆவியினாலே மாம்சத்தின் கிரியைகளை அழித்தால், ரோமர் 8:13 நம்ம வாசிக்கலாம். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இப்போ நாம் எப்படி ஆவியினாலே மாம்சத்தின் செயல்களை நாம் எப்படி அழிப்பது, எப்படின்னா அழிப்பது. ஒரு தோட்டத்தில் விவசாயம் பண்றோம் அப்படின்னு சொன்னா களையெல்லாம் இல்லாம இருந்தாதான் என்ன செய்யும்? களை இல்லாம இருந்தாதான் என்ன செய்யும்? நாம் விதைக்கிற அந்த பயிர் முளைத்து விளையும். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய சரீரத்திலே களைகள் இருந்தால் ஆண்டவர் சொல்றாரு அது பலன் தராது, அது என்ன செய்யாது? பலன் தராது அப்படின்னு சொல்லி சொல்றார். இதை அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்லுகிறார். எனக்கு எதிரி உலகத்தில் இல்லை, எனக்குள்ளேதான் இருக்கிறான் என்று சொல்லுகிறார். எதிரி எங்க இருக்கிறான்? வெளியில இல்ல, எனக்கு எதிரி எனக்குள்ளேதான் இருக்கிறான் என்று சொல்லி சொல்லுகிறார். அப்போ நாம் நம்முடைய எதிரியை ஜெயிக்க வேண்டும். ஆமென். நம்ம எதிரியை என்ன பண்ணோம்? இப்போ வறுமையை ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிதான் நிக்காம வேலைக்கு போறோம். அப்படிதானங்க? அப்படிதானங்க? வறுமையை ஜெயிக்கணும், கடனை ஜெயிக்கணும் அப்படின்னு தான் நம்ம என்ன பண்றோம்? வேலை செய்யறோம். இல்ல அப்படின்னு சொன்னா நம்ம வேலை செய்ய தேவையில்லை. அப்போ நான் என்ன செய்தாலும் எப்படி ஆகிலும் ஏதாவது ஒன்றை நமக்கு விரோதமாக இருக்கிறதை நாம் முறியடிக்க வேண்டும். நமக்கு விரோதமாக இருக்கிறது என்ன பண்ணும்? முறியடிக்கணும், அதை ஜெயிக்கணும், அதை தோற்கடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் நமக்கு. அதனாலதான் இன்னைக்கு மனிதன் ஓடிக்கொண்டே இருக்கிறான். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகினாலே நாமும் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்திலே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்று சொன்னால், சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று சொன்னால், சமாதானமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் என்ன செய்ய வேண்டும்? நமக்கு விரோதமாய் இருக்கிற எதிரியை முதலாவது கண்டுபிடிக்க வேண்டும். அந்த எதிரி யாருன்னா பவுல் சொல்றாரு, அது எனக்குள்ளதான் இருக்குதுன்னு சொல்றாரு. கலாத்தியர் 5:16-17 நாம் வாசிக்கும் போது அங்கே பவுல் நமக்கு சொல்லுகிறார். என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, நான் சொல்லுகிறது என்னவென்று சொன்னால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சைகளை நிறைவேற்றாத இருப்பீர்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் என்ன செய்ய வேண்டுமா? ஆவிக்கேற்றபடி நாம் நடந்து கொள்ளும் போது மாம்ச இச்சைகளை நாம் நிறைவேற்றாமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த வசனம் வாசிங்க. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நான் என்ன செய்யணும் நினைக்கிறேனோ அதை செய்ய கூடாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது என்று சொல்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் மகிழ்ச்சியாய் வாழாதபடி தடுக்கிறது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, மனைவி நினைக்கிறாங்க என் சந்தோஷத்தை புருஷன் கெடுக்கிறான்னு நினைக்கிறாங்க. நிறைய புருஷன் மாதிரி என் சந்தோஷத்தை மனைவி கெடுக்கிறான்னு நினைக்கிறாங்க. பிள்ளைகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்பா அம்மா என் சந்தோஷத்தை கெடுக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி அப்பா அம்மா 2 பேரும் சேர்ந்துட்டு இந்த பிள்ளைகள் நம்ம சந்தோஷத்தை கெடுக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி மாமனார் மாமியார் சந்தோஷத்தை மருமக கெடுக்கிறான்னு நினைக்கிறாங்க. மருமக என்ன நினைக்கிறா? மாமனார் மாமியார் சந்தோஷமா இருக்க விட மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி அப்படியே நீங்க ஸ்கூல்ல பிள்ளைங்க வாத்தியார் சந்தோஷத்தை கெடுக்கிறாங்கன்றாங்க.
வாத்தியாரு இந்த பிள்ளைங்கள்ட்ட மாரடிக்க வேண்டியிருக்குது, எனக்கு சந்தோஷமே சமாதானமே போச்சுன்னு வாத்தியார் சொல்றாரு. அதே மாதிரி முதலாளி சொல்றாரு, இந்த ஆளுகளை வச்சுக்கிட்டு மாரடிக்கிறேன்டா, இந்த ஆளுங்களால எனக்கு ரொம்ப தொல்லையா இருக்குதுன்னு. அதே வேலைக்காரன் சொல்றான், இந்த முதலாளியால நமக்கு ரொம்ப பிரச்சனைடா அப்படின்றான். அதாவது எல்லாருமே என்னதான் சொல்றாங்க அப்படின்னா, எனக்கு எதிரி யாருதான், மற்றவங்க தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனால் இங்கே எனக்கு எதிரி யாருன்னா ஊர்ல இல்லை, எந்த வீட்டுக்காரன் இல்லை, பக்கத்து வீட்டுக்காரன் இல்லை, பின்னால வீட்டுக்காரன் இல்லை, என்னுடைய சரீரம் எனக்கு எதிரியாக இருக்குது. என்னுடைய சரீரம் எனக்கு என்னவா இருக்குது? இன்னைக்கு ஒரு மனிதனுடைய மகிழ்ச்சியை கெடுப்பது அவனுடைய சரீரம் என்பதை யார் புரிஞ்சுக்கிட்டாங்களோ அவங்க இந்த உலகத்துல ஜெயமாக வாழ முடியும். ஆமென். மகிழ்ச்சியாக வாழ முடியும். இங்கே நான் செய்ய வேண்டும் என்று இருப்பதை செய்யாதபடி அது தடுக்கிறது. அது என்னுடைய சரீரம் தான் எனக்கு எதிராக வேலை செய்கிறது என்று சொல்லி சொல்லுகிறார். அப்ப இந்த எதிரியை நம்ம ஜெயிக்கணுமா வேண்டாமா? புருஷமார் பொண்டாட்டியை ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க, பொண்டாட்டி புருஷனை ஜெயிக்க முயற்சி பண்றாங்க, பிள்ளைங்க அப்பா அம்மாவை ஜெயிக்க முயற்சி பண்றாங்க. தயவு செய்து உங்கள் சரீரத்தை ஜெயிப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். இந்த உலகத்துல நீங்க ஜெயமாக வாழ முடியும். ஆமென். மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான வழி என்ன அப்படின்னு சொன்னா, எந்த ஒரு மனிதன் என்னுடைய சரீரம் தான் எனக்கு எதிரி என்பதை புரிந்து கொள்கிறானோ அவனுடைய வாழ்க்கையில சந்தோஷம் உண்டு, சமாதானம் உண்டு, மகிழ்ச்சி உண்டு, ஆசீர்வாதம் உண்டு, நன்மை உண்டு, வெற்றி உண்டு. அதனால நாம் என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னா, இந்த சரீரத்தின் செய்கைகளை அழிப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, ஆவியினாலே அழிக்கணும்னு சொல்றாரு. ஆவியினாலே என்ன செய்யணும் சொல்லுங்களேன். 16வது வசனம் அப்படிதான் சொல்லுது. எப்படி சொல்லுது சொல்லுங்க. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்று சொன்னால், ஆவிக்கேற்றபடி நீங்கள் நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாது இருப்பீர்கள் என்று சொல்லி சொல்றார். அப்போ நாம் ஆவி சொல்றத கேட்டாதான் நாம் என்ன செய்ய முடியும்னா மாம்சத்தை அடக்க முடியும். ஆமென். அல்லேலூயா. இப்ப நாம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, மாம்சத்தை அடக்க நினைச்சா முடியுமா? சொல்லுங்களேன். முடியாது. 2 ரவுடிங்க சண்டை போட்டா என்னைக்காவது சமாதானம் வருமா? ஹலோ, வராது. இவன் அவனை வெட்டுவான், அவன் இவனை வெட்டுவான், இவன் அவனை வெட்டுவான். இப்படியே தொடர்ந்துதான் இன்னைக்கு போயிட்டு இருக்குது. நாட்டுல இன்னைக்கு அப்படிதான் போயிட்டு இருக்குது. ஆகினாலே இங்கே ஆவியினாலே நான் மாம்சத்தின் செய்கையை நான் என்ன செய்ய வேண்டும்? அழிக்க வேண்டும் என்று சொல்லி. அப்ப இந்த ஆவி அப்படிங்கிறது நம்ம எல்லாமே என்ன நினைக்கிறோம்னா, ஆவின்னா ஏதோ அப்படியே கையை தட்டி அப்படியே குதிச்சு அப்படியே அந்நிய பாஷையை பேசி அதான் ஆவின்னு நினைக்கிறோம். ஆவிதான் மாம்சமாகி இந்த வசனமாக நமக்கு கிடைத்தது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலே நமக்கு சண்டையே எங்க அப்படின்னா மனுஷங்கிட்ட கிடையாது. மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் நமக்கு என்ன கிடையாது? போராட்டம் கிடையாது. வானமண்டல பொல்லாதாவின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிச்சோம் அப்படின்னு சொன்னா 11வது வசனம், நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் என்ன செய்யுங்க. ஆமா, ஒரு எதிரியை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு ஒரு ஆயுதம் வேணும். என்ன வேணும் சொல்லுங்களேன். என்ன வேணும்? ஆயுதம் வேணும். ஒரு மனுஷனை அழிக்கணும் அல்லது கொல்லணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன வேணும்? ஆயுதம் வேணும். ஒண்ணு கையை இருக்கணும், கையில அடிச்சு கொல்லணும், இல்லைன்னா கோல் அடிச்சு கொல்லணும். இப்போ பாம்பு அடிக்கணும்னா என்ன வேணும்? என்ன வேணும்? கோல் வேணும். அப்போ கோல்ல எடுத்து அடிச்சா பாம்பு செத்துரும். சில பேர் கையிலேயே பிடிச்சு கொண்டுறாங்க. அது எப்படி? போக போக வாழை பிடிச்சி சொல்லி ஓங்கி கீழே அடிக்கிறாங்க. அந்த பாம்பு என்ன செய்யுது? செத்து போயிருக்கு. அப்போ ஒரு மனிதன் பயன்படுத்துகிற ஆயுதம் கையா இருக்கலாம், அல்லது கல்லா இருக்கலாம், அல்லது கோலா இருக்கலாம். ஆனால் கண்டிப்பா ஆயுதம் வேணும். ஆமென். அப்போ என்னுடைய மாம்சத்தின் செய்கையை அழிப்பதற்கு எனக்கு ஆயுதம் வேணும் அப்படின்னா
ஒரு ஆயுதம் பத்தாது, ஒரு ஆயுதம் பத்தாது. இங்க என்ன சொல்லுதுன்னா சர்வ ஆயுதம் அப்படின்றது, சர்வ ஆயுதம். அப்ப நிறைய நமக்கு தேவைப்படுகிறது. ஆமென். அப்படின்னா நிறைய வசனங்கள் தேவை. ஆமென். நிறைய ஒரு வசனத்தை வச்சுக்கிட்டா என்ன செய்ய முடியாது, பிசாசு ஜெயிக்க முடியாது, நம்முடைய மாம்சத்தை ஜெயிக்க முடியாது. நிறைய வசனங்கள் நமக்கு தேவை. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே நிறைய வசனங்களை நாம் கடைபிடிக்க வேண்டி இருக்கிறது, வசனங்களை நாம் படிக்க வேண்டி இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. 17வது வசனம் 18வது வசனம் வாசிங்க. எபேசியர் 6. ரட்சண்யம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். இங்கே ஆவியினாலே நான் அழிக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன அப்படின்னா ஆவியின் பட்டயம் வேத வசனம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமா, நீங்க ஆவியில நிரம்பி தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எந்த பிசாசும் ஓடாது. எந்த பிசாசும் சொல்லுங்க, ஹலோ, எந்த பிசாசு என்ன செய்யாது, ஓடாது. நிறைய பேர் ஆவியில நிரம்புறாங்க, ஆனா அவங்க பிசாசுனால துரத்தப்படுறாங்க, வியாதியினால பாதிக்கப்படுறாங்க, ஆனா ஆவியில நிரம்புறாங்க. ஆவியின் பட்டயம் என்பது என்ன அப்படின்னா வேத வசனம். ஆமென். வேத வசனம் தான் நமக்கு பட்டயம். அந்த வேத வசனத்தை சொன்னாதான் அந்த பிசாசு போவான். அந்த வேத வசனம் இல்லை அப்படின்னா ஒண்ணும் பண்ண முடியாது. ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவன் எதிரி கூட அவன் கூட என்ன பண்ணுவானா, சமாதானம் ஆயிடுவானா. ஆனா பொண்டாட்டி கூட புருஷன் சமாதானம் ஆக மாட்டேங்கிறான், புருஷன் கூட பொண்டாட்டி சமாதானம் ஆக மாட்டேங்கிறான். அப்படின்னு என்ன அர்த்தம்? என் வழி சரியில்லைன்னு அர்த்தம். நான் போயிட்டு இருக்கிற பாதை சரியில்லை, அதை மாற்றணும். அப்பதான் ஆண்டவர் எனக்கு அவங்களை சமாதானமாக்கி தருவார் அப்படிங்கறத முதல்ல புரிஞ்சுக்கணும். நான் இப்படியே தான் இருப்பேன் அப்படின்னா கடைசி வரைக்கும் இப்படியே தான் இருக்கும், வேற வாய்ப்பே கிடையாது, மாறுறதுக்கான வாய்ப்பு கிடையாது. நாம மாறினாதான் எல்லாம் மாறும். ஆமென். ஹல்லேலூயா. ஆவியினாலே நான் ஆவியினாலே மாம்சத்தின் செய்கையை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் ஆவியின் பட்டயம் ஆகிய வேத வசனத்தை என்னுடைய வாழ்க்கையிலே நான் நிறைவேற்ற வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16-17 வசனத்தை வாசிச்சீங்க அப்படின்னு சொன்னா இந்த வேத வசனம் தேவ ஆவியினாலே எழுதப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நல்ல செயல்களையும் செய்வதற்கு ஆமா சக்தி உள்ளவனாகவும் இருக்கும்படிக்கு அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஆகையினாலே பிரியமானவர்களே, இந்த வேத வசனம் தான் ஆவியின் பட்டயம். இந்த ஆவியின் பட்டயம் ஆவியினாலே எழுதப்பட்டது. அதனாலதான் இந்த ஆவியின் பட்டயம் பரிசுத்த ஆவியினாலே எழுதப்பட்டது இந்த வேத வசனம். இதுதான் உங்களுக்கு ஆயுதம். வேற எந்த ஆயுதத்தை எடுத்துட்டு போனீங்கன்னாலும் வேலைக்கு ஆகாது. நிறைய பேர் பிசாசு வருதுன்னா தொடர்ந்து எடுத்துட்டு போறாங்க. நிறைய பேர் பிசாசு வராம இருக்கணும்னா செருப்பு கட்டி தொங்க விடுறாங்க. என்ன பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா இல்லையா? பார்த்துருக்கோம். சில பேரு இந்த கத்தாழையை கட்டி தொங்க விட்டுறாங்க. சில பேர் இந்த மிளகாய், வெங்காயம், கறிக்கட்டை இதெல்லாம் கட்டி எலுமிச்சங்காயை கட்டி தொங்க விடுறாங்க. எலுமிச்சம்பழத்தை கட்டி தொங்க விட்டா பேய் வராதுன்னா என்ன பண்ணலாம்? கட்டி தொங்க விட்டுலாமே. என்ன பொம்மை வேற ஒரு பொம்மை பல்ல காமிச்சுக்கிட்டு நாக்க நீட்டிட்டு இருக்கிற மாதிரி இருந்தா பேய் ஓடி போயிடும். இப்படி எல்லாம் மனுஷனுக்கு என்ன இருக்குது? கிறிஸ்தவங்களுக்கு என்ன இருக்குதுன்னா சிலுவையை போட்டுட்டா வராது பேய். வாசல்ல என்ன போட்டுறணும்? வாசக்கால்ல சிலுவை போட்டா பேய் என்ன செய்யாது? வராது. இப்படி எல்லாம் ஒரு நம்பிக்கையை வச்சிருக்கிறாங்க. சிலுவையை போட்டுக்கிட்டே பேய் ஆடுது. சிலுவையை போட்டுக்கிட்டே என்ன செய்யுது? சில பேர் வசனத்தை மாட்டி வச்சிடுறாங்க.
என்ன சொல்லியிருக்குதுன்னா, எனக்கு ஒருத்தர் சொன்னார், நேற்றைக்கு தான் சொன்னார், ஒரு பாஸ்டர், ரொம்ப வயசான பாஸ்டர். பார், ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், வீட்டு நிலைகளிலே வசனத்தை எழுதி மாட்டு, நீ பார்க்குற இடமெல்லாம் எழுதி மாட்டு அப்படின்னு சொல்லி சொன்னாருன்னு சொன்னார். நானும் ரொம்ப நேரம் கேட்டுட்டு, சரி வயசானவராக இருக்கிறாரு, எப்படா நம்ம அவர்கிட்ட பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே இருந்துட்டு, அவர் அதை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே இருக்கிறாரு. நான் சொன்னேன், ஐயா இயேசுநாதர் புது உடன்படிக்கை நான் பண்றேன்னு சொல்லிட்டாரு, இருதயமாகிய பலகையில வேத வசனத்தை சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே, சரி வசனத்தை சொன்னா யாரும் என்ன பண்ண முடியாது, பேச முடியாதுன்னு அப்புறம் அமைதி ஆயிட்டாரு. அதனால இன்னைக்கு நிறைய பாஸ்டர் கூட சிலுவை போட்டு விட்டா என்ன ஆகாது, ஆமா கூப்பிட்டு ஜெபம் பண்ணி நெத்தியில ஒரு சிலுவை போட்டு தைரியமா போ சிலுவை போட்டேன் அப்படிங்கிறாங்க. எத்தனை சிலுவையை பிசாசு பார்த்துருப்பான். இயேசுநாதர்கிட்டே போய் பிரச்சனை பண்றான், சிலுவையிட்ட பிரச்சனை பண்ண மாட்டானா சொல்லுங்க? சிலுவையை தாண்ட முடியாத அளவுக்கு பிசாசு இருக்கிறான். அவன் பரலோகத்துக்கே போறாங்க, அவன் தேவ சமூகத்துக்கே போறான். அவன் அதனால நம்ம வாழ்க்கையை நம்ம நம்முடைய எதிரியை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் ஆவியின் பட்டயம் ஆகிய வேத வசனத்தை நான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆமென். சரி, நம்ம எதிரிகள்லாம் யாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா தானே நம்ம ஜெயிக்க முடியும். அது ஏற்கனவே நான் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறேன். ஏன்னா பாஸ்டருக்கு இதை தவிர வேற எதுவும் தெரியாதுன்னு தான் எல்லாரும் சொல்றாங்க. ஏன்னா அதைத்தான் சொல்லி ஆகணும். நான் கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல 19, 20, 21வது வசனம் தான் நம்முடைய எதிரிகள் அப்படின்னு அங்க ஆண்டவர் சொல்றார். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன, அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள். இதெல்லாம் எங்கெங்க இருக்குது? பக்கத்து வீட்லயா, புருஷன்கிட்டயா, கொண்டாட்டிக்கிட்டயா, யார்கிட்ட இருக்குது? எனக்கு என் சரீரத்துல தான் இருக்குது. அது எங்க இருக்குது? அது எந்த வீட்டுல கிடையாது, அது என்கிட்ட தான் இருக்குதுன்னு சொல்றாரு. என்னுடைய மாம்சத்துல தான் இருக்குது. இத்தனை 17 எதிரிகளை வச்சுக்கிட்டு, எத்தனை எதிரி சொல்லுங்க? ஹலோ, பக்கத்துல உங்க கை பிடிச்சு சொல்லுங்க, உங்களுக்கு எத்தனை எதிரி இருக்கிறான்னு கேளுங்க. ஆமா, நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் ஏதோ ஒத்த எழுத்து வீட்டுக்காரன் தான், ஒருத்த மட்டும்தான் எதிரி நினைச்சிட்டு இருக்கிறோம். நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? சில பேர் சொல்றாங்க, இந்த ஒரு ஆளு இந்த ஊர்ல இல்லைன்னா நான் நல்லா இருப்பியா, ஏன்னா இந்த ஒரு ஆளு தான் எனக்கு எவ்வளவு பிரச்சனை பண்றான் அப்படின்றாங்க. சொல்றாங்க 17 ஆள் இருக்கிறான். எதிரி எத்தனை பேர் இருக்கிறான்? இந்த 17 பேரையும் ஒட்டுக்கா அடிக்கணுமா, ஒவ்வொருத்தரும் அடிக்க முடியுமா? ஒரே அடியில 17 பேர் செத்துருவாங்களா? கொசுவை கூட நீங்க 17 கொசுவை மொத்தமா அடிக்க முடியாது. கொசு கூட 17 கொசுவை மொத்தமா அடிக்க முடியாது. ஒன்னொன்னு அடிக்க முடியும், ஒன்னொன்னு என்ன பண்ண முடியும். இப்ப நம்ம முயற்சி பண்றது என்னன்னா, மொத்தமா அடிச்சிடலான்னு ஒரு உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணா மொத்தத்தையும் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறோம். வேலைக்கு ஆகாது, வேலைக்கெல்லாம் ஆகாது. என்ன பண்ணோம்? ஒண்ணுக்கு புரிய வைக்கணும். ஆமென். இன்னைக்கு ஒரு ஆளை கொல்லணும், இந்த வாரம் யாரை கொல்லணும்? ஒரு ஆளை கொல்லணும். யாரை கொல்லணும்? முதல்ல கோபத்தை கொல்லணும். யாரை கொல்லணும் சொல்லுங்க? யாரை கொல்லணும் சொல்லுங்க? இந்த வாரம் யாரை கொல்லணும்? ஒரு ஆளை புரிய வரீங்க, அப்பதான் முடியும். நீங்க மொத்தத்தையும் குறி வச்சீங்கன்னா போட்டு மொத்த ஆளும் போட்டு தள்ளிடுவான். அதனாலதான் நிறைய பேர் சொல்றாங்க, ஒத்தைக்கு ஒத்தை வாடா பார்க்கலாம் அப்படின்றாங்க. ஒத்தைக்கு ஒத்தை வா நம்ம பார்க்கலாம் அப்படின்றாங்க. அப்போ நம்ம எதையாவது ஒண்ணு, அதாவது நான் சொல்றது கோவம்னு சொல்றேன், உங்களுக்கு எது ரொம்ப பிரச்சனை பண்ணதோ அதை குறி வைங்க. எது உங்களை? ஆமா, இன்னைக்கு நிறைய வாலிபர்களை குறி வைக்கிறதே என்ன அப்படின்னா களியாட்டு தான். என்னது சொல்லுங்க? ஹலோ, அப்படியே வாலிபர்கள் சொல்லுங்களேன். உன்னை புரிய வச்சது என்னதான்? அது களியாட்டுன்னா விளையாட்டுங்க. விளையாட்டுன்னா என்னது? விளையாட்டு. என்ன விளையாட்டு? கிரிக்கெட்டா? இந்த போன்ல
அது என்னது? ஃபயரா? என்னது? ஃப்ரீ ஃபயரா? பாருங்க, இலவசமான நெருப்பு. அந்த பேரே எப்படி இருக்கு பாருங்க. உங்களை அழிக்க வந்த நெருப்பு, அது ஃப்ரீ நெருப்பு. இதை புரிஞ்சுக்கணும் வேண்டாமா? ஏன்னா அந்த பேர்லயே இருக்குதுங்க. அப்போ நீங்க என்னதான் புரிய வைக்கணும்? வாலிபர்கள் இந்த வாரம் என்னதான் புரிய வைக்கணும்? பாயத்திறந்து சொல்லுங்க. நிறைய பேர் நான் போறேன், இப்ப அதுக்குதான் போனோம்னா நான் விளையாட போறேன், இதை சொல்லிவிட்டு நான் எப்படி விளையாட முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. முதல்ல ஒன்னொன்னுக்கா வைங்க, ஒவ்வொரு எதிரியா போட்டு தள்ளுங்க. முதல்ல வாலிபர்கள் எல்லாரும் என்ன எதுக்குதான் இந்த வாரம் புரிய வைக்கணும்? வாலிப பசங்க சொல்லுங்க, விளையாட்டுக்கு. என்னதுக்கு? விளையாட்டுக்கு. இன்னைக்கு இந்த வாரம் விளையாட்டை சுட்டு தள்ளணும். சொல்லுங்க, இந்த வாரம் என்ன சொல்லணும்? ஆமா, விளையாட்டு என்ன போட்டு தள்ளணும்? சுட்டு தள்ளணும். அப்ப வேற எதுலாம் நீங்க இருக்கிறீங்களோ, ஒரு போன் காலா இருக்கலாம், உங்க நேரத்தை திங்கிறது தான் உங்களை அழிக்கிறது. உங்க நேரத்தை திங்கிறது தான் என்னது? உங்களை நஷ்டப்படுத்துவது. அப்ப அப்படி ஒண்ணுன்னா குறி வைக்கணும். ஆமே. அப்ப ஆண்டவர் சொல்றாரு இங்கே, நாம் நமக்குள் இருக்கிற எதிரியை வீழ்த்தி விட்டால் இந்த உலகத்துல எந்த கொம்பனாலும் ஒண்ணு பண்ண முடியாது. ஆமே. பிசாசு ஏதேன் தோட்டத்துக்கு போனா பழத்தை பிச்சு ஏவாள்கிட்ட கொடுக்கல, ஜஸ்ட் அதை பத்தி ஒரு விளக்கம் சொன்னான். அதை குறித்து என்ன பண்ணா? விளக்கம் சொன்னான், அவ்வளவுதான். அந்த அம்மா மாட்டிக்கிட்டாங்க, அவங்களே போய் பிச்சு சாப்பிட்டாங்க. அது மாதிரி ஆண்ட்ராய்டு மொபைல் என்ன பிசாசு அவங்களுக்கு வாங்கி கொடுத்தா? ஹலோ, அப்படி பசங்களை கேளுங்க, ஆண்ட்ராய்டு மொபைல் பிசாசா வாங்கி கொடுத்தா உங்களுக்கு? ஆமா, அப்பா அம்மா 10 ரூபா 5 ரூபா வட்டிக்கு வாங்கி அந்த போனை வாங்கி பாவம் அவங்க அப்படி கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா எனக்கு படிப்பே அதில் தான் இருக்குதுன்னு வாங்கியிருக்கிறாங்க நிறைய பேர். நான் அதில் தான் பரீட்சை எழுதணும், அதில் தான் என்ன பண்ணணும், நான் படிக்கிறது அதெல்லாம் படிக்கணும் அப்படின்லாம் வாங்கியிருக்கிறாங்க. சோதரம். அதனால நீங்க கஷ்டப்பட்டு தான் வாங்கியிருக்கிறீங்க. நீங்க கஷ்டப்பட்டு தான் என்ன பண்ணியிருக்கிறீங்க? வாங்கியிருக்கிறீங்க. அதுதான் உங்களை அழிக்கக்கூடியது. ஆமென். அதனால உடைய எதிரியை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? வீழ்த்த வேண்டும், குறி வைக்கணும். இந்த வாரம் ஒரு ஆளை ஒழிக்கணும். ஒரு ஆள் என்ன பண்ணும்? கொசுப்பாட்டை வச்சுக்கிட்டு என்ன பண்றீங்க? ஒவ்வொரு கொசுவா பிடிக்கிறீங்கல்ல, பிடிக்கிறீங்களா இல்லையா? அது மாதிரி வேத வசனத்தை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு ஆளையா போட்டு தரணும். ஒரு ஆளை என்ன பண்ணும்? போட்டு தரணும். வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கலாம். ஆமென். மகிழ்ச்சியா இருக்கலாம், நிம்மதியா இருக்கலாம். ஆகையினாலே நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய எதிரிகளை ஞாபகம் வச்சுக்கணும். எதிரி யாருன்றது புரியுதா? புரியுதுங்களா? புரியலைங்களா? ஆமா, இந்த 17 நீங்க எல்லார் வீட்லயும் அப்படி எழுதி வச்சிருந்தீங்கன்னா தான் நீங்க ஞாபகத்துக்கு வரீங்க. இல்லைன்னா நானே ஒண்ணு உங்களுக்கு போட்டு தரலாமா நான் யோசிக்கிறேன். அதை கொண்டு நீங்க வீட்டுல என்ன பண்ணும்? உங்கள் எதிரி உங்கள் நண்பன் அப்படின்னு ஒண்ணு போட்டு வச்சுட்டா அவன்லாம் எதிரி. நண்பனை வச்சுதான் நீங்க ஒழிக்க முடியும். ஆமே. நண்பன் யாரு? ஆவியின் கனி. அதான் என்னது? 17 ஆள் எதிரி, 9 ஆள் தான் அவனுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. இந்த 9 ஆளை வச்சுதான் 17 பேரை நீங்க முடிக்கணும். இந்த 9 ஆளை வச்சுதான் என்ன பண்ணும்? 17 பேரை நீங்க முடிக்கணும். அப்போ எல்லாம் வச்சுட்டீங்கன்னா, ஓ இவன் எதிரி, கோபமா அன்பை கூட்டிட்டு போனாதான் என்ன செய்ய முடியும்? கோபத்தை ஒழிக்க முடியும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ண. இதை நான் அடுத்த வாரம் உங்களுக்கு சொல்ல போறேன். கீழே நமக்கு எதிரி யாரு அப்படின்னு சொன்னா, என்னுடைய மாம்சம் தான். என்னுடைய மாம்சத்திலிருந்து வருகிற அந்த கிரியைகள் தான் எனக்கு எதிரியாக இருக்கிறார்கள். அவர்களை ஆவியினாலே அழிக்க வேண்டும் என்று சொன்னால், ஏதாவது உபவாசம் போட்டு கண்ணை மூடி உட்கார்ந்து ஆவியில நிரம்பி அந்நிய பாஷை பேசி ஜெபம் பண்ணா ஓடிடும் அப்படிங்கிறதெல்லாம் நினைக்காதீங்க. நீங்க நிறைய பேர் அப்படித்தான் சொல்லித்தராங்க. எல்லாம் இப்ப அந்நிய பாஷையில பேசி பிசாசுலாம் ஓடி போயிரு. அந்நிய பாஷை பேசினீங்கன்னா தான் பிசாசே உனக்குள்ள வரும். அவன அந்நிய பாஷைக்கு விரோதமானவன் இல்ல. அந்நிய பாஷைங்கிறது சும்மா கத்துக்கிட்டு பேசுறது, உண்மையான பாஷை கிடையாது. அந்நிய பாஷை பேசினா அதுக்கு விளக்கம் சொல்லணும்னு சொல்றா. நீங்க பேசுற பாஷைக்கு விளக்கம் சொல்ல முடியுமா? முடியுமா? இந்த அந்நிய பாஷை பேசுறத நீங்க கவனிங்க. என்னைக்கு தொடங்கினாங்களோ இன்னைக்கு வரைக்கும் அந்த நாளையே தான் பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த நாளே தான் இருக்குது. ஆ இ இ ஊ ஊ ஏ ஏ அவ்வளவுதானா? அக்கு வரைக்கும் வரணும்ல. வேண்டாம், அதுக்குள்ள போக வேணாம். நம்ம அந்த சப்ஜெக்ட் நாம வேணாம்.
அனைவாசம் பேசுறது தனியா உட்கார்ந்து பேச ஆவியானவர் நமக்கு என்ன நீ என்ன தப்பு பண்றேன்னு சொல்லுவாரு. அப்ப நீ ஆண்டவர்கிட்ட நீ பேசலாம். அது எனக்கும் அந்த அனுபவம் இருக்கு. அதனால நாம் சும்மா கையை தட்டிக்கிட்டு ஏதாவது உளறிக்கிட்டு இருந்தா பேய் ஓடிடுமானா ஓடாது. அதனால நான் வசனத்தின்படி என்னுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். வசனத்தின்படி என்ன இருக்கணும்? வாழ்க்கை இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட கூட்டத்துக்கெல்லாம் போறதை நிறுத்துங்க. அப்பதான் உங்களுக்கு தொல்லை இல்லாம இருக்கும். நீங்க யாரும் போறதில்லை எனக்கு தெரியும். காசு கொடுத்து கூப்பிட்டா கூட போக மாட்டீங்க. ஏன்னா நீங்கெல்லாம் எங்க விளைஞ்சவங்க? நல்ல நிலத்துல விளைஞ்சவங்க. ஆமே. அதனால நீங்களே பேய் ஓட்டுறீங்க. பேய் ஓட்டுறதுக்கு போவீங்களா? சொல்லுங்களேன். நீங்களே பேய் ஓட்டுறீங்க. பேய் ஓட்டுறதுக்கு போவீங்களா? நீங்களே ஜெபம் பண்ணா நோய் சுகமாயிருது. நோய் ஜெபம் பண்றதுக்கு போவீங்களா? அதனால உங்ககிட்டயே ஆண்டவர் ஆவியானவர் இருக்கிறார். ஆமே. அவர் சொல்றதை மட்டும் கேட்டு நடந்தா போதும். ஆமே. பரிசுத்த ஆவியானவர் மேல இருந்தெல்லாம் வர மாட்டார். அவர் உங்களுக்குள்ளதான் இருக்கிறார். ஆமே. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளதான் இருக்கிறார். ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் யார் அப்படின்னா, நீங்க தவறு செய்யும் போது இது தவறுன்னு உங்களுக்குள்ள சொல்றாரு பத்தியா, அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். ஆமே. நீங்கள் வேத வசனத்தை மீறும் போது இது சரியில்லைன்னு சொல்றதா யாரு? பரிசுத்த ஆவியானவர். அதனால இனிமே ஒரு பரிசுத்த ஆவி கூட்டம் நடத்தி வந்து எல்லாம் உங்களுக்குள்ள இறங்க மாட்டார். ஆல்ரெடி உங்களுக்குள்ள இருக்கிறார். ஆமே. இந்த பரிசுத்த ஆவியானவருடைய துணையை நாம் நாட வேண்டும். ஆமே. ஹல்லேலூயா. அதனாலே இந்த பரிசுத்த ஆவியானவர்லாம் நம்மை நடத்த முடியும். அதை தாவீது சொல்லுகிறார். 119ஆம் சங்கீதத்துல 105வது வசனத்தை நம்ம வாசிச்சோம் அப்படின்னு சொன்னா, அங்கே அவர் சொல்லுகிறார். வாசிக்கலாம். அவருடைய வசனம் தான் கால்களுக்கு தீபம் என்று சொல்லுகிறார். எல்லாம் எடுத்துட்டீங்களா? வாசிங்க. உம்முடைய வசனம் என்னுடைய கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு அது வெளிச்சமாய் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வசனம் தான் என்னுடைய காலுக்கு என்னது? தீபம், வெளிச்சம். வசனம் தான் வெளிச்சம். அதே 119ஆம் சங்கீதத்துல நீங்க 130வது வசனத்தை வாசிச்சீங்கன்னு சொன்னா, வசனத்தின் பிரசித்தம் எனக்கு வெளிச்சம் தருகிறது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. வாசிங்க. உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து, ஆமா, ஒண்ணுமே தெரியாது, அதாவது பேதை என்ற பைத்தியக்காரனை கூட தெரிய வைக்கும் இந்த வெளிச்சம். ஆமென். ஹல்லேலூயா. குருடனை கூட பார்வையடைய செய்யும் இந்த வெளிச்சம். இந்த வசனம் தான் எனக்கு வழிகாட்டுகிறது. ஆமென். அதனால எங்கேயாவது போய் தீர்க்க தரிசனம் சொல்றாங்கன்னு நீங்க போனீங்கன்னா அவங்கள திசை மாத்தி விட்டுருவாங்க. எப்படி கிழவன் தீர்க்க தரிசி போய் அவனை வழியை மாத்தி விட்டு சிங்கம் கடிச்சு கொண்டுச்சோம், அந்த மாதிரி என்ன பண்ணிடுவாங்க? உங்களை மாத்தி விட்டுருவாங்க. அதனால தயவு செய்து இந்த வேத வசனம் தான் உனக்கு வெளிச்சமாக இருக்க வேண்டும். ஆமென். அந்த வெளிச்சத்துல நீ நடந்து பழக வேண்டும். ஆமென். ஏன் நமக்கு பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னா, ஏன் நமக்கு இந்த மாதிரிலாம் வாழ்க்கையில சில தடைகள், போராட்டங்கள் அப்படின்னு சொன்னா, யோவான் எழுதின சுவிசேஷத்துல 10ஆம் அதிகாரத்துல 11ஆம் அதிகாரத்துல 10வது வசனத்துல ஒருவன் இருட்டுல நடந்தா இடறி போவான் அப்படின்னு சொல்றாரு. ஒருவன் இரவிலே நடந்தால் அவனிடத்திலே வெளிச்சம் இல்லாதபடியினாலே இடறுவான் என்று சொல்லுகிறார். அப்போ அந்த வெளிச்சம் எங்க இருக்குது? வெளியே வா. இல்ல, நமக்குள்ள இருக்குதுன்னு சொல்றார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 35வது வசனத்தை வாசிக்கும் போது அங்க இயேசு சொல்லுகிறார், உன்னிலே இருக்கிற வெளிச்சம், ஆகையால் உன்னிலே இருக்கிற வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாக இரு. ஆமென். ஹல்லேலூயா. நமக்குள்ள வெளிச்சம் இருக்கிறது. நமக்குள்ள என்ன இருக்குது? வெளிச்சம். அந்த வெளிச்சம் இருட்டாக கூடாது என்றாரு. இப்போ யாரெல்லாம் அரிக்கன் லைட்டு, அதாவது எண்ணெய் ஊத்தி அந்த லைட்டு பத்த வச்சு அதுக்கு ஒரு கண்ணாடி போடுவாங்கல்ல, நம்ம ஊர்ல ராந்தல் அப்படின்னுவாங்க, அது அரிக்கன் லைட்டுன்னு சொல்லுவாங்க. சில விளக்கு இருக்கும், அதுல கண்ணாடி போட்டிருக்கும், வீட்டுக்கும் அதான் வச்சிருப்பாங்க.
யாரெல்லாம் உபயோகப்படுத்தி இருக்கிறீங்க? ஆமா, அதை டெய்லி கண்ணாடி துடைக்கணும். டெய்லி கண்ணாடி என்ன பண்ணும்? துடைக்கலன்னா என்ன ஆகும்? விளக்கு எரியும், ஆனா வெளிச்சம் வராது. அது மாதிரி வெளிச்சம் நமக்குள்ளே இருக்கிறது. அதனாலதான் நீ செய்யறது தப்புன்னு சொல்லுது, நீ போற வழி சரியில்லைன்னு சொல்லுது. ஆனால் அதை இருட்டு, அந்த கரி துடைக்காம விட்டுட்டா என்ன ஆயிரும்? கருப்பாயிரும். அது மாதிரி நான் ஜெபம் பண்ணாம, வேதம் வாசிக்காம, ஆராதனை பண்ணாம, உபவாசம் பண்ணாம விட்டேன்னா அந்த வசனம் அப்படியே மங்கி போயிடும். அதனாலதான் இயேசு சொல்றாரு, உனக்குள்ளே வெளிச்சம் இருக்கிறது, அந்த வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாயிரு என்று சொல்றாரு. ஆமென். அந்த வேத வசனம், வேத வசனத்தை நீ கடைபிடிக்க முடியாதபடி உலக கவலைகள் உன்னை, அதான் கரி, அதான் வெளிச்சம் வராத தடுக்கிறது. என்னதான் அது சொல்லுங்க? இந்த உலக, இந்த மாம்ச இச்சைகள் தான் என்ன செய்கிறது? நாம வெளிச்சம் கொடுக்காதபடி தடுக்கிறது. அதை தினந்தோறும் தொடச்சிட்டே இருக்கணும். ஆமென். தினந்தோறும் என்ன பண்ணும் சொல்லுங்க? தொடச்சிட்டே இருக்கணும். அதுக்குதான் ஜெபம். அதுக்குதான் என்னது ஜெபம். ஏசுனார் உன் தூக்கத்தை கெடுக்கிறதுக்கா ஜெபம் பண்ண சொன்னாரு, உன் வேலையை கெடுக்கிறதுக்கா ஏசு ஜெபம் பண்ண சொன்னாரு, உன்னை தினமும் சுத்தமா வைக்கணும்னு சொல்றாரு. தினமும் என்ன பண்ண? அதுக்குதான் ஜெபம், அதுக்குதான் வேத வாசிப்பு, அதுக்குதான் உங்களால தினம் வசனம் தியானம் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிதான் என்ன வச்சிருக்கிறார். காலையில ஒரு வசனத்தை நீங்க என்ன பண்ணும்? ஒரு பகுதியை தியானிச்சு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஆமென். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆகையினாலே வெளிச்சம் என்பது வசனம். வசனம் தான் ஆவியின் பட்டயம். அந்த ஆவியின் பட்டயத்தினால் தான் என்ன செய்ய முடியும்? மாம்சத்தின் செய்கையை அழிக்க முடியும். ஆகையினாலே நாம் எப்படி அழிக்கணும் அப்படிங்கிறத நான் இப்ப தெரிஞ்சிருக்கிறேன். அதை என்ன மாதிரி செய்யணும், எதுல நாம அதை அழிக்கணும்னு இன்னைக்கு பார்த்திருக்கிறோம். என்ன மாதிரி செய்யணும்ன்றதை நாம் அடுத்த வாரம் நாம் பார்க்க போகிறோம். ஆகையினாலே நம்முடைய வாழ்க்கையில நாம் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய எதிரி எனக்குள்ளே தான் இருக்கிறான். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? எதிரி யார்? வெளியே எங்கேயுமே இல்லை. என்னுடைய நிம்மதியை கெடுப்பது, சமாதானத்தை கெடுப்பது, என்னுடைய சந்தோஷத்தை கெடுக்கிற எதிரி வேற எங்கேயும் கிடையாது, அது எனக்குள்ளதான் இருக்கிறது. அந்த எதிரி 17 பேர் இருக்கிறாங்க. இந்த எதிரி யாரு? அத்தனை பேரையும் ஒன்னொன்னா ஒழிக்கணும். ஒன்னொன்னா என்ன பண்ணும்? ஒழிக்கணும். அதான் என்னுடைய நோக்கம். அதுக்காகத்தான் இந்த உலகத்தில் ஆண்டவர் வச்சுக்கிறார். நீ பணம் சம்பாதிக்கணும், நீ பெரிய வீடு கட்டணும் இல்ல, அதெல்லாம் தானாவே வரும். ஆமென். உனக்கு பணம் தானா வரும். 6 நாள் வேலை செய்ய, 7வது நாள் ஓய்ந்திரு. ஆண்டவர் எல்லாத்தையும் ஆண்டவர் தருவார். ஆமென். நாம் முயற்சி செய்வது என்னுடைய எதிரியை நான் அழிக்க வேண்டும். ஆமென். அந்த மாம்சத்தின் கிரியைகளை நான் அழிக்க வேண்டும் என்று சொன்னால் நான் என்ன செய்யணும்? ஆவியின் பட்டயத்தால் தான் அதை அழிக்க முடியும். அந்த வேதவசனமாகிய பட்டயத்தை நான் வாசித்து அதை என்னுடைய உள்ளத்திலே வைத்து அதை கொண்டு நான் எதிரியை தாக்க வேண்டும். ஆமென். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தேவரீர் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் எனக்கு போராட்டம் இல்லை, வானமண்டல பொல்லாத ஆவியின் சேனைகளோட எனக்கு போராட்டம் உண்டு. அந்த போராட்டம் என்னுடைய சரீரத்தில் இருக்கிற இச்சையினாலே வரக்கூடியதுதான் போராட்டம். நான் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடி என்னுடைய சரீரம் தான் எனக்கு விரோதமாக போராடுகிறது. என்னுடைய விரோதி யார் என்பதை நான் கண்டுபிடித்து விட்டேன். இனி என்னுடைய வாழ்க்கையில மாம்சத்தின் கிரியைகளை அழிப்பதுதான் என்னுடைய நோக்கம். ஆவியின் பட்டயத்தை கொண்டுதான் நான் மாம்சத்தின் கிரியைகளை அழிக்க முடியும். ஆவியின் பட்டயமாகிய வேத வசனத்தை நான் எடுத்துக்கொண்டு அந்த வேத வசனம் காட்டுகிற வழியிலே நான் நடக்கும்போது நான் என்னுடைய மாம்சத்தின் கிரியைகளை அழிக்க முடியும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆவியினாலே மாம்சத்தின் செய்கைகளை நீங்கள் அழிப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பிழைப்பீர்கள் என்று சொல்லியிருக்கிறது. ஆண்டவரே, இதுவரையும்
பிழைக்கிறதற்கு ஏதோ வெளியே தான் வழி இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் நினைச்சோம். ஆனால் என்னுடைய மாம்சத்தின் கிரியைகளை அழித்தால் நான் இந்த உலகத்திலே மகிழ்ச்சியாய் வாழ முடியும், சந்தோஷமாய் வாழ முடியும், வளமாய் வாழ முடியும், ஆசீர்வாதமாய் வாழ முடியும் என்பதை ஆண்டவரே புரிய வைத்திருக்கிறேன். வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தன்னுடைய ஆவியினாலே மாம்சத்தின் செய்கைகளை அழித்து அவர் சந்தோஷமாய் வாழ கர்த்தராகிய தேவனீர் அவர்களுக்கு உதவி செய்வீராக. இந்த வாரம் முழுவதும் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்து ஆண்டவரே உம்முடைய வழியிலே அவர்களை நடத்துவீராக. அவர்கள் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டவரே உமக்கு சாட்சிகளாய் அடுத்த வாரம் நின்று அவர்கள் அந்த சாட்சி சொல்ல கர்த்தர் உதவி செய்வீராக. நீர் அப்படியே செய்வதற்காய் ஸ்தோத்திரம். துதிகன மகிமையெல்லாம் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.